ரீநீட் எழுத போறீங்களா? கெமிஸ்ட்ரியில 180 அவுட் ஆஃப் 180 இந்த லாஸ்ட் இருக்க கொஞ்ச நாள்ல வாங்கணும் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் 180 அவுட் ஆஃப் 180 வாங்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? பிஒய்க்யூஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் என்சிஇஆர்டி பேஸ்டு இருக்க ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின், கேஸ் பேஸ்டு கொஸ்டின், அது இல்லாம லைன் பை லைன் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். இது இல்லாம முக்கியமா எக்ஸெப்ஷன்ஸுமே படிக்கணும். இந்த 4 விஷயத்த பண்ணா 180 அவுட் ஆஃப் 180 வாங்கிடலாம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இந்த லாஸ்ட் இருக்க கொஞ்ச நாள்ல அது பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்டையர் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக்லேருந்து இந்த 4 விஷயத்தையும் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நான் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு 333 கொஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸ் தான். ஏன்னா ஒரு சாப்டர்னு எடுத்தால் ஒரு 15 கொஷின் 15 மாடல் தான் இருக்கும். ஸோ இருக்க நம்ம சிலபஸில் இருக்க 20 சாப்டரில் இருக்க எல்லா டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின்ஸை எடுத்து 333 கொஷின்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 333 கொஷின் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செஷனில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், இதை டிரைவ் லிங்க்ல அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ 333 கொஷின்ஸ் சால்வ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் 180 அவுட் ஆஃப் 180 கண்டிப்பாக வாங்க முடியும். இன்னொன்று ஒரு விஷயம், சார் நான் இப்போ தான் சார் 12th முடித்தேன், என்னால் பேரலாக படிக்க முடியல, நான் ட்ராப் எடுக்கலான்னு இருக்கேன். இல்லை சார் இப்போ தான் நான் 12th போகிறேன், 12th படிச்சுட்டே நான் நீட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்காக வந்திருக்கிறது தான் என்னது, நம்மளோட யக்கின் நீட் தமிழ் பேட்ச். ஒன்று சொல்லிடுறேன், இப்போ லாஸ்ட் மினிட்ல இந்த 333 கொஷின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு டே 1லேருந்து சால்வ் பண்ணலாம். நம்ம கான்ஃபிடன்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்ல. ஸோ என்ரோல் பண்ணலை அப்படின்னா பேட்சில் என்ரோல் பண்ணுங்கள். ஆஃபர் போயிட்டுருக்கு 1499. மெயினான விஷயம் இங்கே லைவ் கிளாஸில் கான்செப்ட் மட்டும் எடுக்காமல் ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணும், கான்செப்ட் வைஸ் ஒரு கான்செப்டை படித்ததும் கொஷின், அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணுவேன், என்சிஆர்டியுமே லைன் பை லைனில் ரீட் பண்ணுவேன். அப்போது நம்மளுக்கு என்சிஆர்டி படிக்கிறோம், கொஷின் சால்வ் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மறக்காமல் 333 கொஷினை சால்வ் பண்ணிவிடுங்க. என்ரோல் பண்ணலைனாலும் என்ரோல் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஆல் த வெரி பெஸ்ட். டோன்ட் வரி.